அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தினமும் படி அப்படிங்கிற தலைப்புல சில கேள்விகள் அண்ட் பதில்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கேள்வி பார்த்துடலாம். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி ஆளுநர், ஆப்ஷன் சி உயர் நீதிமன்ற நீதிபதி, ஆப்ஷன் டி துணை முதலமைச்சர். ஸோ மாநில நிர்வாகத்தில் அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே ஆளுநர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தா முதலமைச்சர் வருவார். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆளுநர். ரெண்டாவது கேள்வி, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 152, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 153, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 154, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 155. ஸோ வரிசையாக கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 154. கேள்வி நம்பர் 3, ஆளுநர் தனது பணித்துறப்பு கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்? ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி சபாநாயகர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி பிரதமர். ஸோ 4 ஆப்ஷன்ல சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். அடுத்த கேள்வி, மாநில அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பின் பகுதி எது? ஆப்ஷன் ஏ பகுதி 5, ஆப்ஷன் பி பகுதி 7, ஆப்ஷன் சி பகுதி 6, ஆப்ஷன் டி பகுதி 12. ஸோ இதுல சரியான விடை ஆப்ஷன் சி பகுதி 6. அடுத்த கேள்வி, மாநில அரசு நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள் எவை? போன கேள்வியில பகுதி கேட்டிருந்தாங்க, இந்த கேள்வியில சட்டப்பிரிவுகள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 152 முதல் 178 வரை, ஆப்ஷன் பி 152 முதல் 176 வரை, ஆப்ஷன் சி 153 முதல் 237 வரை, ஆப்ஷன் டி 152 முதல் 237 வரை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி 152 முதல் 237 வரை. அடுத்த கேள்வி, மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உண்மையான அதிகாரம் யாருக்கு இருக்கு அதிக அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இது. ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி ஆளுநர், ஆப்ஷன் சி சபாநாயகர், ஆப்ஷன் டி தலைமை தேர்தல் அதிகாரி. ஸோ இது சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலமைச்சர். கேள்வி நம்பர் 7, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி மாநில சட்டப்பேரவை, ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி தேர்வாணையத்தின் துணைத் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் தான். அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரை நியமிப்பவர் ஆளுநர், பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. கேள்வி நம்பர் 8, மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது ஒரு மாநிலத்துல, நம்ம தமிழ்நாடு மாநிலம் மாதிரி நிறைய மாநிலங்கள்ல சட்டசபை இருக்கு, எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை எவ்வளவுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 270, ஆப்ஷன் பி 350, ஆப்ஷன் சி 500, ஆப்ஷன் டி 479. சரியான விடை ஆப்ஷன் சி 500க்கு மிகாமல் இருக்க வேண்டும். மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். போன கேள்வியில எத்தனை பேருக்கு அதிகமா இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியில குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி 60, ஆப்ஷன் சி 70, ஆப்ஷன் டி 85. சரியான விடை ஆப்ஷன் பி 60. விதான் பரிஷத் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ சட்டப்பேரவை, ஆப்ஷன் பி சட்ட மேலவை, ஆப்ஷன் சி ஆளுநர் அலுவலகம், ஆப்ஷன் டி முதலமைச்சரின் அலுவலகம். சரியான விடை ஆப்ஷன் பி சட்ட மேலவை. தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1983, ஆப்ஷன் பி 1985, ஆப்ஷன் சி 1986,
ஆப்ஷன் டி 1991. சரியான விடை 1986. சட்டப்பிரிவு 169 எதோடு தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ சட்டப்பேரவையின் பதவிக்காலம். ஆப்ஷன் பி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி சட்ட மேலவை நீக்கம். ஆப்ஷன் டி ஆளுநரின் பதவி நீக்கம். ஸோ இதில் சரியான விடை வந்து ஆப்ஷன் சி சட்ட மேலவை நீக்கம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் சரி. அதாவது சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் சட்ட மேலவை நீக்கம் ரெண்டையுமே குறிக்கக்கூடிய விதி சட்டப்பிரிவு 169. அடுத்த கேள்வி, மாநிலத்தின் உண்மையான அதிகார மையம் எது? ஆப்ஷன் ஏ உயர் நீதிமன்றம். ஆப்ஷன் பி முதலமைச்சர் அலுவலகம். ஆப்ஷன் சி ஆளுநர் அலுவலகம். ஆப்ஷன் டி மாநில சட்டமன்றம். மாநிலத்தின் உண்மையான அதிகார மையம் மாநில சட்டமன்றம். ஆப்ஷன் டி சரியான விடை. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 7 ஆண்டுகள். ஆப்ஷன் பி 6 ஆண்டுகள். ஆப்ஷன் சி 8 ஆண்டுகள். ஆப்ஷன் டி 5 ஆண்டுகள். சரியான விடை ஆப்ஷன் பி 6 ஆண்டுகள். சட்ட மேலவை ஒரு டேஸ் அவை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நிரந்தரமற்ற அவை. ஆப்ஷன் பி நிரந்தரமான. ஆப்ஷன் சி நிச்சயமற்ற. ஆப்ஷன் டி வந்து இவற்றில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி நிரந்தரமான அவை. அடுத்த கேள்வி, அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் எதை குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொடுக்கப்பட்ட 4 விடைகள்ல அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 3 வந்து பொருத்தமான விடையா இருக்கும், 1 மற்றும் பொருத்தமற்றதா இருக்கும். அந்த பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மாற்றம். ஆப்ஷன் பி மேம்படுத்துதல். ஆப்ஷன் சி சிறு மாறுதல். ஆப்ஷன் டி பெரிய அளவிலான மாறுதல். ஸோ இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி தான். பெரிய அளவிலான மாறுதல் அப்படிங்கிறது அதுக்கு பொருத்தம் இல்லாததா இருக்கும். புத்தகத்துல ஃபர்ஸ்ட் 3மே கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின் பகுதி 20 உடன் தொடர்புடைய சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புக்ல இருக்கிறதா, கேள்விகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா புக்ல விட இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே. ஆப்ஷன் ஏ 368. ஆப்ஷன் பி 343. ஆப்ஷன் சி 293. ஆப்ஷன் டி 351. ஸோ இது சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ 368. பகுதி 20ல சட்டப்பிரிவு 368 எதை குறிக்குது அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றியது. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு கூட்டத்தொடர் நடைபெற்ற போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2466. ஆப்ஷன் பி 2476. ஆப்ஷன் சி 2473. ஆப்ஷன் டி 2999. ஸோ இது சரியான விடை ஆப்ஷன் சி 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுதான் புக்ல இருக்கக்கூடியது தான் இந்த டேட்டா எல்லாமே. ஸோ இதோட இந்த வீடியோ தொகுப்பு முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. நன்றி.